இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பரிசேயர்கள் குருக்களையும் லேவியர்களையும் திருமுழுக்கு யோவானை நோக்கி அனுப்புகின்றார்கள். ஒரு கேள்வி அவரிடம் கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி என்றால், நீர்தான் மெஸ்ஸியாவா அல்லது நீர்தான் இறைவாக்கினரா, நீர்தான் எலியாவா? ஏன் இந்த 3 கேள்விகள் கேட்கப்படுகிறது என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் மெஸ்ஸியாவா என்ற கேள்விக்கு, மெஸ்ஸியா வர இருக்கிறார், அவர் நிச்சயம் வந்தே தீருவார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. அந்த மெஸ்ஸியா தான் இந்த இஸ்ரேல் மக்களை மீட்கப் போகின்றார். ஆக மெஸ்ஸியாவாக இருக்குமோ? ஏனென்றால் இவருடைய செயல்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. இவர் காட்டுத்தேனும் வெட்டுக்கிளி உண்டு காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், உண்மையை பேசுகின்றார், அதிகாரத்தை கேள்வி கேட்கின்றார், மக்களை மனமாறச் சொல்லுகின்றார். ஆகவே இவர் மெஸ்ஸியாவாக இருக்குமோ என்று அவர்கள் ஒரு நம்பிக்கை கொண்ட அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். அதற்கு திருமுழுக்கு யோவான் கொடுக்கின்ற பதில் என்ன? நான் மெஸ்ஸியா அல்ல என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக, நீர் எலியாவா என்று கேட்கின்றார்கள். என்றால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், எலியா இறைவாக்கினர் கடவுள் மீது அதீத பற்றும் அன்பும் கொண்டிருந்ததனால் பாகால் தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த அந்த குருக்களோடு அவர் சேலஞ்ச் செய்கின்றார். நிச்சயமாக உண்மையான கடவுள் யாரென வெளிப்படுத்துவேன் என்று அவர் செய்கின்ற செயல்கள் எல்லாம் கடவுள் தன்மை வெளிப்படுத்துகிறது. என்றால் கடவுளை அவர் கண்களால் பார்த்ததில்லை, ஆனால் கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டு பல ஆயிரம் அல்லது பல 100 குருக்கள் பாகால் தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த குருக்களோடு சேலஞ்ச் செய்கின்றார். யார் உண்மையான கடவுள் என்று பார்ப்போம் என்று சேலஞ்ச் செய்து அதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். உண்மை கடவுள் யார் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அந்த எலியாவுடைய இறப்பு குறிப்பிடப்படவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த எலியா மீண்டும் வருவார் என்ற ஒரு செய்தி அவர்களுடைய பரவி வந்தது. ஆகவே திருமுழுக்கு யோவான் ஒருவேளை எலியா இறைவாக்கினர் மீண்டும் வந்ததாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள் இருந்ததனால் அந்த கேள்வியை எழுப்புகின்றார்கள். அதற்கும் திருமுழுக்கு யோவான் என்ன சொல்லுகின்றார்? அது நான் அல்ல. ஆனால் இயேசு எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் என்று சொல்லுகின்றார். காரணம் என்னவென்றால், எலியாவுடைய செயல்பாடுகள், என்னென்ன செயல்பாடுகள் எலியாவிடம் இருந்ததோ அது அனைத்தும் திருமுழுக்கு யோவானிடம் இருந்தது. ஆகவே இங்கு நபர் முக்கியமல்ல, செய்யக்கூடிய செயல்தான் முக்கியப்படுத்தப்படுகிறது. அவரிடமிருந்து அதே வெறித்தன்மை, அன்பும், கடவுளுக்காக எதையும் செய்யும் துணிச்சலும் ஆற்றலும் எலியாவிடம் இருந்தது போன்று திருமுழுக்கு யோவானிடம் இருந்தது. ஆகவே திருமுழுக்கு யோவானை எலியாவுடைய வருகையை ஒப்புமைப்படுத்தி இயேசுவை பேசுவதை நாம் விவிலியத்தில் பார்ப்பதுண்டு. அடுத்ததாக, நீர்தான் வர இருக்கின்ற நீர் இறைவாக்கினரா என்று கேட்கின்றார்கள். அதற்கும் அவர் நான் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆக இப்படி பார்க்கின்ற பொழுது அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகின்றார் என்று அடுத்த வசனத்திலே பார்க்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், இயேசுடைய வருகையை ஆயத்தப்படுத்துவதற்காக பாலைவனத்தில் ஒரு குரல் கேட்கும் என்று எசேயா இறைவாக்கினர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுதான் நான் என்று. ஆக இயேசுடைய வழியை தயாரிப்பதற்காக, அவருடைய வாழ்வு இந்த உலகில் நிகழ்வதற்கு, அதற்குரிய சூழலை உருவாக்குவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் ஒவ்வொருவரையும் மனம் மாறுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். இந்த மனம் மாறுங்கள் என்ற அழைப்பு முதல் யாருக்கு என்றால் இஸ்ராயல் மக்களுக்கு. என்றால் மற்ற மக்கள் அறியாமையில் இருக்கின்றார்கள், ஆனால் இவர்கள் அறிந்தும் அறியாமையில் வாழ்கின்றார்கள். அறிந்தும் அறியாமையில் வாழ்கின்றவர்கள் எளிதாக மனமாற்றம் அடைய மாட்டார்கள். ஆகவே தான் இவர்களை மனம் மாறுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, அப்போ நீங்கள் எதுக்கு திருமுழுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் தான் இது யாரும் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு, நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார், அவர் உங்கள் மத்தியில் தான் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். ஆக இயேசுனுடைய இருப்பை அங்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அந்த மக்கள் மத்தியிலே மிகவும் செல்வாக்கு மிக்கவராக திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார். இயேசுவை பற்றிய செய்தி மக்கள் மத்தியில் இல்லை, இயேசுவை யாரும் அறிந்திருக்கவில்லை அந்த நேரத்தில். ஆனால் திருமுழுக்கு யோவான் எல்லா இடமும் தெரிந்தவராக இருந்தார், மக்கள் மத்தியிலே பேரும் புகழோடு இருந்தார். அப்படிப்பட்டவர் நான் தான் மெஸ்ஸியா என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை.
தன்னுடைய பேரு புகழை பற்றிய கவலைப்படவில்லை. நான் கடவுள் பணி ஆற்ற வந்தேன், அந்த பணியை மட்டும்தான் செய்வது என்னுடைய கடமை, அதற்காக என்னுடைய உயிரையும் துச்சமென கருதுகிறேன் என்று தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறுதியாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் அடுத்து வர இருப்பவர், அதாவது இயேசுனுடைய மிதியடி வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகின்றார். இயேசுடைய காலடியை நான் தொடுவதற்கு தகுதியற்றவன். அப்படி என்றால் எந்த அளவுக்கு தாழ்ச்சி உள்ளம் மிக்கவராக அவர் இருந்திருக்கின்றார் என்பதை பாருங்கள். இத்தகைய தாழ்ச்சி உள்ளம்தான் நமக்கும் தேவை. ஒன்று, நாம் யாராக இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளை என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு எத்தகைய திறமைகள் கடவுள் கொடுத்து அதற்குரிய பெருமையையும் பாராட்டுதல் நம்ம கொடுத்திருந்தாலும் இது கடவுள் நிகழ்ந்தது, ஆகவே இந்த பெருமையும் பாராட்டும் கடவுளை சென்று சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். நாம் பல நேரங்களில் வரக்கூடிய மற்றவர்கள் நம்மை பாராட்டுகின்ற பொழுது நமக்குரியதாக்குவதற்கு நாம் பல நேரங்கள் முற்படுகின்றோம். அதனால் நமக்கு மகிழ்ச்சி கிடைத்தாலும் ஆனால் அந்த பாராட்டு இறைவனுக்கே உரியது. காரணம், எனக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகள் அவரால் வந்தது, எனக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் அவரால் எனக்கு கிடைத்தவை. நான் இன்று இந்த நேரத்தில் ஒரு செயலை நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கின்றேன், கடவுள் என்னோடு இருந்து என்னை வழிநடத்துகின்றார். அல்லது கடவுள் எனக்கு திறமையை கொடுத்திருக்கின்றார், நான் அந்த திறமையை வளர்ப்பதற்கு முற்பட்டிருக்கின்றேன், கடவுள் அதற்கும் எனக்கு உதவி இருக்கின்றார். ஆக கடவுளை மையமாக கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அது சிறப்புமிக்க ஒன்றாக மாறும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே புகழ், பட்டம், பதவி, ஊடக வெளிச்சம் என்பது போன்று நம்மை வெளிப்படுத்துவதற்காக பல நிலைகளில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவைகளிலிருந்து விடுபட்டு இறைவனை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நினைவு கூர்ந்து அவரே எனக்கு எல்லாம், நான் அவருடைய பிள்ளை என்ற ஒரு நம்பிக்கையை நாம் வாழுகின்ற பொழுது அகத்திலே மகிழ்ச்சியும் முகத்திலே புன்னகையும் நமக்கு எப்பொழுதும் இருக்கும். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் உமது பிள்ளைகளாக உண்மை, நீதி, நேர்மைக்கு சான்று பகர்ந்து எங்களுடைய வாழ்வின் வாயிலாக நல்லவற்றை பிறருக்கு எடுத்துக்காட்டக்கூடியவர்களாகவும் உம்முடைய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டி அவர்களை மாற்றினும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆம்.